ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் மாப்ள மச்சா. இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ட் பைக் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அதுக்கு ஆப்போசிட்டே இந்த ஷாப் இருக்கு. இந்த ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஜேஎம் பைக்ஸ் அப்படிங்கறத இந்த ஷாப் நேம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி புல்லட் கிளாஸ் 350 பைக் மட்டும் அதிகமா சேல் பண்றாங்க. இங்க புல்லட் கிளாஸ் 350 பைக் கேட்டீங்கன்னாலும் கூட உங்களுக்கு உடனே எடுத்து தரக்கூடிய நிறைய பைக் இருக்கு. இப்போதைக்கு உங்ககிட்ட இந்த பைக் நான் உங்க கையில காட்டுறது 4 பைக் இருக்கு. இதை தாண்டி நிறைய பைக் உங்க வச்சிருக்காங்க. எல்லாமே சர்வீஸா இருக்கட்டும், ஒரு ஒர்க்குக்காண்டி போயிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன். R15 பல்சர் அந்த மாதிரி நிறைய பைக் இருக்கு. மேஜரா இந்த ஷாப்ல எடுத்து பண்றது புல்லட் கிளாசிக் 350 தான் பண்றாங்க. நிறைய பேர் புல்லட் தான் கேட்பீங்க, கிளாசிக் 350 தான் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவா வச்சுக்கலாம். இந்த வீடியோவை சேம் பைக்ஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கேட் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜோட ஆப்போசிட் தான் இருக்குங்க. இப்போ இங்க இருக்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன பைக்ஸ் வச்சிருக்காங்க, அதோட பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபுல் டீடைலா நம்ம ஷாப்போட ஓனர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஓகே பாத்தீங்கன்னா ஷாப்போட ஓனர் பக்கத்துல இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட டீடைலா கேட்கலாம். ப்ரோ உங்க நேம் சொல்லலாம். என்னோட நேம் முகமது ஹாரிஸ். நான் ஜெயம். வண்டியோட மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2020 மாடல் ஸ்டெல்த் பிளாக் அலாய் வந்துரும். இந்த வண்டியில இந்த வண்டியோட ரேட் வந்து 165 வரும். 165 ஓகே. இப்போ 165 இப்போ இந்த வண்டியை பார்த்துட்டு மக்கள் கேக்குறாங்க ஃபைனான்ஸ் எதுவும் பண்ணி கேட்டாங்க. ஃபைனான்ஸ் நம்மகிட்ட கிடையாது, வெளியில தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். மத்தபடி ரேட் நெகோசியபிள் தான். சொல்ற ரேட் ஃபிக்ஸ்ட் ரேட் கிடையாது, நெகோசியபிள் தான். ரேட் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். இது 2014 மாடல் லோ பட்ஜெட் வண்டி. இது ரேட் வந்து 1 லட்சம் ரூபாய். இது ரேட் நெகோசியபிள் தான். ரேட் குறைச்சு கொடுத்துக்கலாம். அதனால 1 லட்சம் ரூபாய். ஆமா ஆமா. அடுத்து என்ன ரேட் சொல்றீங்க? இது 165 தான் சொல்றோம். 165. இப்போ வண்டியோட சொல்றீங்களா ஓனர்ஷிப் எத்தனை? ஓனர் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் தான் இருக்கு. எல்லாமே சிங்கிள் ஓனர். ஓகே. இப்போ ஸ்டார்டிங் ஷாப் வந்து பாக்கும்போது ஃபுல்லா புல்லட் பைக் தான். புல்லட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம புல்லட் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது போக இதுக்கு அடுத்து இது இன்னொரு 4 வண்டி இருக்கு. மொத்தம் 8 கிளாசிக் அப்படி இருக்கு. இது 4 கிளாசிக் கடையில இருக்கு, இல்ல 4 கிளாசிக் வெளிய வேலையில இருக்கு. நீங்க வந்து பாருங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடுத்து ஓகே. இப்போ வீடியோ பாக்குறாங்க, கிளாசிக் புல்லட் எல்லாம் பாக்குறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு இதே மாதிரி வேற பைக் வாங்க அப்படி கேட்கும்போது ஒன்னு சேல்ஸ் ஆயிருக்கலாம். நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒன்னு கேட்கும்போது எத்தனை நாள் பண்ணி கொடுக்கலாம்? வேணா ஒரு 1 வீக்ல இருக்கு. 1 வீக்ல கேக்குறவங்க பண்ணிக்கலாம். 1 வீக்ல அரேஞ்ச் பண்றாங்க. இப்போ அந்த பைக் எடுத்து இது 2018 மாடல் பைக் PS4 இன்ஜின். ஆமா, இது வந்து ஃபோக்ஸ்வில்ல வந்துரும். இது வந்து ரேட் வந்து 140 சொல்றோம். ரேட் ஃபிக்ஸ்டு கிடையாது, ரேட் எல்லாமே நெகோசியபிள் தான். நீங்க சொல்ற ரேட் எதுவுமே ஃபிக்ஸ்ட் கிடையாது. மற்ற கடையில இப்போ வந்து 500 1000 ரூபாய் கம்மி பண்ணா அதுக்கு கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கடையில கிடையாது. எவ்வளவுக்குள்ள பெஸ்ட்டா பண்ணி தரணும், பெஸ்ட்டா பண்ணி தரலாம். ஆயில் இருந்து எல்லாமே ஜெனரல் சர்வீஸ் போய் நம்ம கடையில பண்ணி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம திருப்தியா தான் பண்ணி கொடுப்போம். வண்டி எடுத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஃபால்ட் இருக்கு, அந்த மாதிரி எதுவும் இருக்கு இல்ல ஜெனரலா பண்ணி கொடுத்துருவோம். ஜெனரலா பண்ணி கொடுத்துருவோம். அப்படி எதுவும் ஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதை அப்படியே பண்ணி கொடுத்துருவோம். என்ன ஃபால்ட் இருக்கு சில ஷாப்லாம் பாத்தீங்கன்னா மெக்கானிக் கூட்டு வந்து எடுப்பாங்க. சில கூத்துட்ட மாட்டாங்க. மெக்கானிக் கூட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். நம்ம ஷாப்புக்கு மெக்கானிக் கூட்டு வந்து பாத்து யாருனாலும் நம்ம கூட்டு வந்து பாத்து எடுத்துக்கலாம். எங்கனாலும் போய் செக் பண்ணிக்கலாம். ஜெனியூனா நம்ம கரெக்டா எல்லாமே செக் பண்ணி தான் வச்சு எடுப்போம். மெக்கானிக் செக் பண்ணி எடுக்கும். அவங்களுக்கு செக் பண்ணி திருப்தியா இருந்தா மட்டும் எடுத்துட்டு போட்டோம். ஏன்னா திருப்தியா எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வண்டி ஆயில் மாதிரி நம்ம மாற்றி தான் கொடுப்போம். அப்படி எடுத்தோன்னு வண்டி கொடுத்துனே கிடையாது. ஒரு வாட்டர் சர்வீஸ் அடிச்சு இன்ஜின் ஆயில் மாற்றி வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அது வந்து பக்காவா தான் கொடுப்போம். அதில் எதுவும் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லைன்னா அதுக்கு வந்து நம்ம நெகோசியேட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா இப்ப நிறைய கம்ப்ளைண்ட் என்ன வருதுன்னா வீடியோல சொல்லிடுறாங்க, ஆனா நேர்ல மெக்கானிக் கூட்டு போய் விட மாட்டேங்காங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மகிட்ட மெக்கானிக் கூட்டு வந்து நீங்க யாருனாலும் கூட்டு வந்து எடுக்கலாம். அது பத்தி பிரச்சனை வீடியோல தெளிவா சொல்றாங்க. இதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே பிரதர். அடுத்து பின்னாடி R15 இருக்கு பாருங்க. பசங்க அதிகமா அந்த வண்டி தான் கேட்பாங்க. இது என்ன மாடல்? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வந்து 2021 மேனுஃபேக்சரிங். 2021 மேனுஃபேக்சரிங். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 மே 5ஆம் மாசம். நீங்க 2022 நினைச்சு வச்சுக்கலாம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க 2021 மேனுஃபேக்சரிங் 21 தான வண்டி மாடல் அப்படிம்பாங்க. நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் முக்கியம். 2022 5ஆம் மாசம் வண்டி. ஆமா 5ஆம் மாசம் வண்டி. ஆமா. இதோட வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஆண்டோட 2 சில்லற 210 வருது. ஆனா இந்த வண்டி கிலோமீட்டர் வெறும் 18500 தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம இந்த வண்டிக்கு சொல்லக்கூடிய ரேட் என்னன்னா வெறும் 1,38,000 தான் சொல்றோம். ஆமா, ஆன்லைன் பிரைஸ்ல இருந்து 80,000 கம்மியா தான் சொல்றோம். ஆண்ட்ராய்டு பிரைஸ் 80,000. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. செல்ஃப் ஹெல்ப் எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் டயரும் புதுசு தான். பேக் டயரே ஒரு 80% இருக்கும். வண்டி நீங்க அப்படியே வீட்ல காமி நல்லா இருக்கும். அப்படியே எடுத்து ரன்னிங் பண்றோம். எதுவுமே எடுத்து வேலை பார்க்க வேண்டாம். ஓகே. அடுத்து இன்னொரு சேம் கலர்ல இருக்கு. இன்னொரு R15 இருக்குன்னா இது 2021 நவம்பர். சொல்ல போனா கடைசி தான். மேனுஃபேக்சரிங் நவம்பர் தான். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் 2021. இந்த வண்டியும் அப்படி ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. ஆனா இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்னா பேக் டயர் வந்து போயிடுச்சு. பேக் டயர் அவுட். அதை நம்ம புதுசு கஸ்டமருக்கு மாத்தி கொடுக்கணும். நீங்க மாத்தி கொடுங்க. ஆமா, நம்மளே மாத்தி கொடுக்கணும். இந்த வண்டி நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் என்னன்னா 135 தான் சொல்றோம். ஃபிக்ஸ்டு கிடையாது. ரேட் எவ்வளவுக்குள்ள பெஸ்டா பண்ணி தரணும் பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். எந்த கம்ப்ளைண்ட் வண்டியில கிடையாது. பேக் டயர் மட்டும் நம்ம மாத்தணும்.
பேக் டயர் மாத்தணும். எந்த ஒர்க் ஷாப் மெக்கானிக் யாருனாலும் கூட செக் பண்ணிக்கலாம். வண்டி நல்லா தெளிவா இருக்கு. ஆனா நீங்க இத்தனை வண்டிக்கு சொன்னீங்க, இந்த ரேட்லயே பிக்சர் கிடையாது. பிக்சர் கிடையாது. பிக்சர்னாலும் உங்களுக்கு 500 1000 தான் கம்மி பண்ணுவோம் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். மத்த நீங்க ஆலங்குளம் சத்திரத்துல போய் பாருங்க, 500 தான் கம்மி பண்ணுவோம், 1000 கம்மி பண்ணுவோம். அது மாதிரி எடுத்தா எடுங்க, எடுக்காட்டி போங்க. அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவுக்குள்ள பெஸ்டா கேட்கலாம் அந்த மாதிரி பெஸ்டா ரேட் பண்ணி தரோம். ஓகே, சூப்பர் பாய். இப்போ ஒண்ணு புது பைக் மாதிரி ஒண்ணு நிக்குது, ஷோரூம்ல இருந்து இறக்குன மாதிரி. இது என்ன? இது வந்து 2023 மாடல் பாய். லோக்கல் நம்பர் தான். TN 72 நம்பர் லோக்கல் நம்பர் தான். 2023 கரெக்டா வண்டி எடுத்து 1 வருஷம் ஆகுது. வெறும் 6500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. புது வண்டி, சூப்பரா புது இருக்கு. வண்டி வண்டிதான். ஓகே, இது ஓனர் தான் கண்டிப்பா இருப்பாங்க. இதுக்கு என்ன ரேட் கோட் பண்றீங்க? இதுக்கு நம்ம ரேட் கோட் பண்றது வெறும் 1 லட்சம் தான் கோட் பண்றோம். 1 லட்சம். ஆமா, புது வண்டி ஆண்டோ விசாரிச்சீங்க 45 ரூபா. 145 இருந்து 45,000 கம்மி பண்ணி நம்ம வந்து 3:1ல 1 ரேஷியோ கம்மி பண்ணி 1 லட்சம் ரூபா தான் வண்டிக்கு சொல்றோம். 1 லட்சம் ரூபா நம்ம சொல்றோம். அதுல இருந்து ஏதோ என்ன நம்மளால கம்மி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம 20,000 இன்சூரன்ஸ் உங்களுக்கு 2028 வரைக்கும் இருக்கு. வண்டி அப்படி புது வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டி. டயர் முதற்கொண்டு நீங்க பாருங்க, வண்டியோட டயர் பாயிண்ட் எதுவுமே வெறும் 6500 தான் கரெக்டா டயர் ஓடி. இத்தனை வாட்டி காட்டுனீங்களா? இதுக்குள்ள இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கும்ல, அது உங்க இன்சூரன்ஸ் வந்து சில வண்டிகளா இருக்கு, எல்லா வண்டிக்கும் இருக்காது. இல்லாத வண்டிகளுக்கு நம்மளே போட்டு கொடுத்துரும். நம்ம போட்டு அதுக்கு தகுந்த பேமெண்ட் பே பண்ணணும். அப்படி இல்லன்னா அது நம்ம என்ன நெகோஷியபிள் பண்றோமோ அதுக்கு தகுந்த நம்ம பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் எப்படி பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே, லோ இந்த பைக்ல காட்டுனீங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட்ல பார்த்தோம். லோ பட்ஜெட் பைக் கேட்பாங்க, அது நம்மகிட்ட உண்டா? லோ பட்ஜெட் வண்டி இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணல. நம்ம வந்து மெயினா வந்து புல்லட் ஸ்போர்ட் பைக் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். லோ பட்ஜெட் பண்ணி நம்ம வந்து ஸ்கூட்டி மாடல், அப்புறம் வந்து இந்த பல்சர், அப்புறம் இன்னொரு டிஸ்கவர் 2014-15 நமக்கு வேலையில நிக்கி அந்த மாதிரி லோ பட்ஜெட் பண்றோம். அந்த வருஷத்துல இது லோ பட்ஜெட் நம்ம பாக்குறது 2012 பல்சர். ஆமா, 2012 பல்சர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்கு. சிங்கிள் ஓனர். ஆமா, சிங்கிள் ஓனர். வண்டியோட அவுட்லுக்க பாருங்க, இன்ஜின் நல்லா இருக்கும். டயர் இப்ப தான் கஸ்டமர் 2 டயர் மாத்திருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் ஓரளவு நல்லா இருக்கு, பேக் டயர் பூஸ்ட் மாத்திருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுக்கு என்ன ரேட் நீங்க கோட் பண்ணுவீங்க? இதுக்கு நம்ம ரேட் கோட் பண்றது 27 ரூபாய் கோட் பண்றோம். அப்ப இன்ஜின் நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீட்டர் மட்டும் ஓடாது. டிஜிட்டல் மீட்டர்ல லைட் எரியும், ஆனா டிஜிட்டல் மீட்டர் அந்த நம்பர் எதுவுமே வராது. மத்தபடி இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எந்த மெக்கானிக்னே கூட செக் பண்ணலாம். ஒயிட் ஸ்மோக்ல இருந்து எதுவுமே கிடையாது. வண்டியோட அவுட்லுக் நீங்களே அப்படி பாருங்க. 2012 மாடலுக்கு நம்ம 27 ரூபாய் கோட் பண்றோம். 27 பிக்சர் கிடையாது. அதுல இருந்து எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணலாம். இந்த மீட்டர் ஃபால்ட் சொல்றீங்க, அது உங்ககிட்ட சர்வீஸ் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க நமக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வரும். மீட்டர் நீங்க 1000 ரூபாய்க்குள்ள வரும். ஆனா வண்டியோட இன்ஜின் பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கு. லோ பட்ஜெட்ல பல்சர் ஓட்டணும்னு நினைச்சானா இந்த வண்டியை விரும்பி எடுக்கலாம். எனக்கு புது வண்டி எடுக்கிறதுக்கு துட்டு பினான்ஸ் இல்லாதவங்க லோ பட்ஜெட் எடுப்பாங்க. இது வந்து ஃபேமஸான பல்சர். பொல்லாத தனுஷ் இது லோ பட்ஜெட். பிரீமியம் பட்ஜெட் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால ரேட் குறைச்சாதீங்க. இது லோ பட்ஜெட் தான். இது பிக்சர் கிடையாது. இதுல நம்ம என்ன பெஸ்டா பண்ணி தரணும், சின்னலாம் வச்சு அப்படி கொடுக்கணும். ஏன்னா கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம். கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் ரெண்டா இருந்தாலும் நமக்கு சின்ன ஒரு ப்ராஃபிட் வச்சு கஸ்டமர் கொடுத்துலாம். நம்ம எவ்வளவு பெஸ்டா பண்ணி தரமோ குறைச்சு கொடுத்துக்கலாம். பின்னாடி ஸ்கூட்டி மாடல் வந்துட்டு 3 ஸ்கூட்டி வரிசையா விட்டுருக்கீங்க. 3 ஸ்கூட்டி இருக்கு. இது போக 2 ஸ்கூட்டி வேலையில நிக்கி இருக்கும். 5 ஸ்கூட்டி இருக்கு நம்மகிட்ட. ஓகே, இப்போதைக்கு நம்ம காட்டுறதா 3 ஸ்கூட்டி நிக்கி, இன்னும் 2 ஸ்கூட்டி வேலையில நிக்கி. நீங்க ஸ்கூட்டி வேணா நம்ம கடையை கான்டாக்ட் பண்ணலாம். ரேட் வந்து உங்களுக்கு வந்து மத்த கடையை கம்பேர் பண்ண ரேட் வந்து ஓரளவு அட்ஜஸ்டபிளா தான் இருக்கும், அஃபோர்டபுளா தான் இருக்கும். வந்து பார்க்கலாம். சூப்பர். ஆல்ரெடி நான் உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லலாமா? நம்மளுடைய ஷாப் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேரமகாதை டு பச்சமடை ரோடு, ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்ல தான் நம்ம ஷாப் இருக்கு. நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்ல கரெக்டா இருக்கு, அது பார்த்தாலே தெரியும். ஓகே, அதுக்கு இப்போ டியோ இருக்குல்ல, இது என்ன மாடல், என்ன ரேட்? இது வந்து உங்களுக்கு இந்த டியோ வந்து 2020 மாடல் வந்துரும் பை. 20ல வந்து DX டிஜிட்டல் மீட்டர் இருக்கு, இன்னொன்னு சாதா மீட்டர் இருக்கு. அது வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது டிஜிட்டல் மீட்டர். இந்த DX டிஜிட்டல் மீட்டர் 2020க்கு நம்ம கடையில சொல்லக்கூடிய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 58,000 ரூபாய் சொல்றோம். இந்த 58,000 வந்து பிக்ஸ்டு கிடையாது, ரேட் நெகோஷியபிள் தான். எவ்வளவுக்குள்ள பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா பைக்குமே சொல்றீங்க நெகோஷியபிள் தான், எதுவுமே பிக்ஸ்டு கிடையாது. எதுவுமே பிக்ஸ்டு கிடையாது, எந்த ஒண்ணுமே பிக்ஸ்டு கிடையாது. ஓகே, அடுத்த ஒரு ஸ்கூட்டி இருக்குல்ல, அடுத்து இது வந்து உங்களுக்கு வந்து 2017 மேனுஃபேக்சரிங் பை. 17 மேனுஃபேக்சரிங், 18 ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனா வண்டியில சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கு. மத்தபடி இன்ஜின் பாத்தீங்கன்னா இப்ப ஷோரூம்ல இருந்து வந்து இறங்கினா என்ன இன்ஜின் கண்டிஷன் ஸ்மூத்னஸ் இருக்குமோ அதே இன்ஜின் இருக்கு. ஆனா அவுட்லுக் சுமார் தான். அதை நம்ம ஓப்பனா சொல்லிடணும். அவுட்லுக் ஷோரூம் கண்டிஷன் அப்படி சொல்ல முடியாது. அவுட்லுக் சுமார் தான், கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்கு. ஆனா இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை என்னன்னா 44,000 தான் சொல்றோம். வேற 40,000. இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வந்து 1 சில்லறை கிட்ட வந்துருக்கு. 1 லேக் மேல ஆக்டிவா போயிருது. நீங்க ஆக்டிவா எடுத்து ஓடணும், மல்டி பர்பஸ் யூஸ் ஸ்கூட்டி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 மாடல் 18 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம கடையில் சொல்றோம் 44,000 சொல்றோம். அதுல எவ்வளவு பெஸ்டா எவ்வளவு ஃபைனல் கிடையாது, எதுவுமே ஃபைனல் ரேட் கிடையாது. இது வந்து சுசுகி ஆக்சஸ் பை லோ பட்ஜெட் சுசுகி ஆக்சஸ். இது மாடல் 2013. 2013 மாடலுக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை வெறும் 19,000 தான் சொல்றோம். 19,000. யாராவது ஓட்டி பழகணும்,
ஏதாவது எங்க லேடிஸ் ஓட்டி பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா ஏதாவது வேற ஏதாவது கடை யூஸுக்கு ஏதாவது முன்னாடி வச்சு ஜாமாங்கமா வச்சு கொண்டு போய் இது பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வண்டி ஆமா லோ பட்ஜெட் 19,000 சொல்றோம். 19,000 எது கம்மி பண்ணி ஆமா அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன நெகோசியேட் பண்ண பெரிய லெவல்ல பண்ண முடியாது இந்த வண்டியில மட்டும். ஏன்னா இதுல நம்ம இப்பதான் சர்வீஸ் பண்ணிருக்கோம், அதனால 19,000 ஏதாவது சின்ன நெகோசியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அது ஓபனா சொல்றீங்க. ஏன்னா இத்தனை வண்டிக்கு சொன்னீங்க பெரிய நெகசிபிள் எல்லாமே பண்ணிருந்தாலும் இதுக்கு ஒரு சின்ன நெகசிபிள் பண்ணிருந்தாலும் சொல்லுங்க. சேர்மதேவன் வந்து பத்தமலை போற ரோட்ல ஸ்கேட் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஜெயம் பைக்ஸ் தான் வந்திருக்கோம். இதுல பார்த்தா இருக்க புல்லட் மாடல் தான் இருக்கட்டும், எல்லா கலெக்ஷனுமே நம்ம வீடியோல பாத்துருப்போம். இங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா புல்லட் பைக் தான் அதிகம் இருக்கு. இந்த பைக் இந்த வீடியோ பாக்குற புல்லட் பைக் நீங்க கேட்கும் போது இல்லன்னா வேற ஏதாவது பைக் கேட்டீங்கன்னா வித்தின் 1 வீக் இல்ல 2-3 நாள் கூட ஏன்னா ஸ்பெஷலா பண்றது புல்லட் கிளாசிக் மட்டும் தான் பண்றாங்க, அதனால உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதுவும் பாத்தீங்கன்னா யூஸ் பைக் மார்க்கெட்ல நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழ லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் யார் பாக்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.